18 மணி நேர மின்சாரம் தருவோம் என அரசு சொல்லுகிறது. ஆனால் விவசாயிகள் நம்ப தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? இதுதான் டிடிவி தினகரன் எழுப்பிய கேள்வி. தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விவசாயிகளுக்கு 18 மணி நேர தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது பல பகுதிகளில் தொடர்ந்து மின்வெட்டு மற்றும் மின் அழுத்த குறைபாடு நிலவுவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டியுள்ளார். இதனால் மோட்டார் பம்புகளை இயக்க முடியாமல் பயிர்களுக்கு தேவையான நேரத்தில் தண்ணீர் பாய்ச்ச முடியாத சூழல் உருவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைகள் குறித்து விவசாயிகள் பலமுறை போராட்டம் நடத்திய போதிலும் அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அதேபோல் தேர்தலுக்கு முன்பு குறு மற்றும் சிறு விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியும் இன்னும் நிறைவேறப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் மற்றும் மாநிலத்தின் நிதி நிலைமையை காரணம் காட்டி அரசு தனது வாக்குறுதிகளை தள்ளி போடுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான 24 மணி நேர தடையில்லா மின்சாரம் மற்றும் முழுமையான பயிர் கடன் தள்ளுபடி ஆகியவற்றை காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு டிடிவி தினகரன் வேண்டுகோள் விட்டுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறுமா அல்லது போராட்டங்கள் மேலும் தீவிரமடையுமா என்பதை தற்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வியாக உள்ளது.